முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் விழுப்புரம் மாவட்டத்தில் 182 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 48 உயர்மட்ட பாலங்கள் மற்றும் ரயில்வே மேம்பாலங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதை அடுத்து பள்ளி மாணவ மாணவிகள், தொழிலாளர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் மிகுந்த மகிழ்ச்சியில் திளைக்கின்றனர். தங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் புதிய பாலங்களை திறந்து வைத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்க தாங்கள் முழுமையாக ஆதரவு தருவோம் என விழுப்புரம் மாவட்ட மக்கள் உறுதிபட தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சீர்மிகு திட்டங்களால் இந்தியாவில் தமிழகத்தை அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக்கியுள்ளதாக தொழில் முனைவோர், பொருளாதார நிபுணர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் பாராட்டி வருகின்றனர். சென்னையைப் போல மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் உள்கட்டமைப்பை மேம்படுத்திட பல்லாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தார். அதன் ஒரு பகுதியாக மாநிலத்தின் 2வது பெரிய மாவட்டமாக திகழும் விழுப்புரம் மாவட்டத்தில் தென்பெண்ணையாறு, கோமுகியாறு, மணிமுத்தாறு உள்ளிட்ட பல ஆறுகள் உள்ளதால் ஆறுகளை கடந்து அன்றாட பணிகளை மேற்கொள்வதில் மாணவ மாணவியர், விவசாயிகள், தினக்கூலி பணியாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகி வந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மாவட்டம் முழுவதும் 48 பாலங்கள் கட்ட 182 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து விழுப்புரம், திண்டிவனம், உளுந்தூர்பேட்டை ஆகிய 3 இடங்களில் ரயில்வே மேம்பாலங்கள் கட்டப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவால் திறந்து வைக்கப்பட்டது. இதனால் உற்சாகமடைந்த அப்பகுதி மக்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சம் நெகிழ நன்றி தெரிவித்து வருகின்றனர். இப்ப பாலம் கட்டி கொடுத்துக்கிறாங்க. அப்பெல்லாம் நாங்க மார்பளவு தண்ணி வரும், நாங்க எங்களால நடந்தே போக முடியாது, ஸ்கூலும் லீவ் போட்டு நாங்க இருப்போம். ஆனா இப்ப பாலம் கட்டி கொடுத்துட்டாங்க. இப்ப நாங்க சைக்கிள்ல ஜாலியா போறோம். இப்ப இங்க இருந்து ரட்டனைக்கு போகணும், எங்களால போகவே முடியாது. அப்படியே தண்ணி வந்ததுன்னா சாராண்ட லீவ் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. மழையிலே நனைஞ்சின்னு தண்ணியிலயும் நாங்க போகணும். ஆனா இப்ப பாலம் கட்டி கொடுத்ததுனால நாங்க ஒரு நாள் கூட லீவ் போடுறதே இல்லை, தினமும் போயிடுறோம். அதனால அம்மாவுக்கு எங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நாளா இந்த 2 கிராமத்துக்கும் இடையில பாலம் இல்லாம இருந்தது. அதனால ஸ்கூல் போற பிள்ளைங்களுக்கும் காலேஜ் போயிட்டு வரதுக்கும் ரொம்ப எங்களுக்கு கஷ்டமா இருந்தது. இப்ப அம்மா ஆட்சிக்கு வந்ததால இந்த மேம்பாலம் கட்டி கொடுத்ததற்காக எங்களுக்கு ரொம்ப நன்றி. இதேபோல் பிள்ளையார்குப்பம் கெடிலம் ஆற்றின் குறுக்கே 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலம், சங்கரபரணி ஆற்றின் குறுக்கே 11 கோடி ரூபாய் செலவில் உயர்மட்ட பாலம், கோமுகி ஆற்றின் குறுக்கே 4 கோடி ரூபாயில் உயர்மட்ட பாலம், கோரையாற்றின் குறுக்கே 11 கோடி ரூபாயில் உயர்மட்ட பாலம் உட்பட மொத்தம் 45 உயர்மட்ட பாலங்கள் கட்டப்பட்டன. அவற்றை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். இதனால் அந்த பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர். தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் கனிவோடு இந்த பகுதியில் உள்ள விவசாய நலன் கருதி, பொதுமக்கள் நலன் கருதி எங்களுக்கு 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த மேம்பாலத்தை கட்டி கொடுத்துருக்காங்க. இப்படி 8 கோடி மதிப்பீட்டில் இந்த மேம்பாலம் கட்டி கொடுத்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு எங்களோட கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தரப்பாலத்தை மேம்பாலமாக தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் மேம்பாலம் உயர்த்தி கொடுத்துறாங்க. 50 கிராம மக்கள் விவசாய மக்கள் கரும்பு ஏற்றின்னு போகிறதுக்கும், விவசாய பொருள் எடுத்து போகிறதும், கல்லூரி மாணவர்களுக்கும், பள்ளிக்கூட மாணவர்களுக்கும் மழை காலம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. தண்ணி பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம். மாணவர்களும் சரி, பொதுமக்களும் சரி, கரும்பு விவசாயம் சரி, கரும்பே கொண்டு போக முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. உடனே மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் நிறைவேற்றி கொடுத்தார்கள். இப்போ 50 மேற்பட்ட கிராம மக்களுக்கு ஏதுவாக பயனுள்ளதாக இருக்கிறது. மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவாங்க. நாங்களாம் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு தான் பாடுபடுவோம். மாவட்டம் முழுவதும் எளிதான போக்குவரத்துக்கு உதவும் வகையில் 182 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட 48 புதிய பாலங்களை திறந்து வைத்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வரலாற்று சாதனை படைத்துள்ளதாக புகழாரம் சூட்டும் விழுப்புரம் மாவட்ட மக்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்க அனைத்து தரப்பினரும் முழுமையான ஆதரவு தருவோம் என சூளுரைத்துள்ளனர். ஜெயா செய்திகளுக்காக விழுப்புரம் பரணிராஜுடன் தாரை இளமதி.